ஃபைனலி ஐபோன் 17 வாங்கிட்டோம். சோ இந்த போன்ல ஐபோன் 16ஓட நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்போம். சோ இதை அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பாத்துரலாம். ஐபோன் அன்பாக்சிங் பத்தி சொல்லவே வேணாம், எப்போ மாதிரி பிரீமியமா இருக்கு. சோ அன்பாக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐபோன் 17 கிரீன் கலர்ல நம்ம வாங்கியிருக்கோம். சூப்பரா இருக்கு. ஓபன் பண்ணிடலாம். வாவ். ஸோ நம்ம பிராண்ட் நியூ ஐபோன் வந்து இப்போ ஓபன் பண்ணியாச்சு. ஸோ இதை தாண்டி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு C2C கேபிள் கொடுத்துருக்காங்க வழக்கம் போல. அது போக ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் பாக்ஸ்ல இருக்கு. சோ அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். சோ ஐபோன் 16க்கும் 17க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத பாத்துரலாம். சோ பேக் சைட் பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஃப்ரோஸ்டேட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு செராமிக் ஷீல்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஐபோன் 16 கம்பேர் பண்ணும்போது 17ல வந்து உங்களுக்கு ஸ்கிராட்ச் விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ ஐபோன் 16க்கும் 17க்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. சைஸ் மட்டும் கொஞ்சம் 17ல பெருசா இருக்கு. சோ அது தவிர்த்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சைட்ல வந்துட்டு நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பாத்துக்கிட்டீங்கன்னா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்கிற மாதிரி சிமிலரா தான் இருக்கு. ஓகே, ஐபி ரேட்டிங் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 68 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஐபி ரேட்டிங் 68 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தண்ணியில போட்டாலும் நம்மளுக்கு வந்து ஐபோன் எதுவும் ஆகாது. ஸோ இப்போ டிஸ்பிளே அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஐபோன் 16ஓட 17 வந்து 2 இன்ச் வந்து கூட கொடுத்துருக்காங்க. ஐபோன் 16 வந்து 6.1 இன்ச் இருந்துச்சு, இது வந்து 6.3 மாத்திருக்காங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்டுமே நம்மளுக்கு வந்து ஐபோன் 16ல வந்து 60 ஹெட்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து அப்படியே 120 ஹெட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ வெரி ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு பேசிக் மாடல்ல 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது போக நம்மளுக்கு டிஸ்பிளேல பாத்துக்கிட்டீங்கன்னா ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. 3000 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ப்ரோ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஐபோன் 17ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் போக நம்மளுக்கு 2 சைட்ஸ்மே ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. கலர் வைப்ரண்ட் ஐபோன் 17ல நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை தாண்டி உள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். சிப் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா A18ல இருந்து A19 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ரொம்பவே அப்கிரேடட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது நான் வந்து ஐபோன் 16 ப்ரோ வாங்கலாமா இல்ல வந்து 17 வாங்கலாமா, ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரேட்க்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கண்ணை மூடிட்டு நீங்க ஐபோன் 17 எடுத்துருங்க, ஏன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸோட இது பக்காவா இருக்கும். சோ இதுல A19 கொடுத்திருக்கனால ப்ரோவோட உங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இதெல்லாம் தாண்டி பேட்டரி லைஃப் வந்து பக்காவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ்ல வந்து 50% வந்து சார்ஜ் ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. 16 ப்ரோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 17 ரொம்பவே பெட்டரா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டைம் ஃபர்ஸ்ட் பேசிக் மாடலுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் ஏறிடும். சோ வந்து நீங்க 16 ப்ரோ மேக்ஸ் எது எடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி இதுதான் பக்காவா சார்ஜ் நிற்கும். சோ கண்ணை மூடிட்டு பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னா 17 எடுத்துருங்க. அதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸேஃப் கொடுத்திருக்காங்க. சோ வந்து வயர்லெஸ் பவர் பேங்கா இருக்கட்டும், மேக்ஸேஃப் ஆக்சசரிஸா இருக்கட்டும், நீங்க ஈஸியாவே இதுல சார்ஜ் பண்ணிக்கலாம். சோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கேமரா. சோ கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 48 மெகா பிக்சல் வந்து பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் கேமராவுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அல்ட்ரா வைட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கும் 48 மெகா பிக்சல் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 16ல இருந்து 17க்கு என்ன அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 16ல வந்து உங்களுக்கு 12 மெகா பிக்சல் கொடுப்பாங்க. இதுல வந்துட்டு 18 மெகா பிக்சல் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஐபோன் 17ல என்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரால வந்துட்டு ஸ்கொயர் சென்சார் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்கொயர் சென்சார்னா நிறைய பேருக்கு என்ன அப்படின்றது தெரியாது. சோ இதுக்குன்னு ஒரு வீடியோ தனியாவே நம்ம போடலாம். இதை பத்தி கேமரா பத்திலாம் தனியா தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுதான் ஐபோன் 17ஓட பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இதுல இருந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி மோர் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.